ஒரு தரிசனம் உள்ளவன் தான் சாதிக்கிறவனாய் மாற முடியும். ஒரு தரிசனம் உள்ளவன் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஒரு தரிசனம் உள்ளவனை கொண்டுதான் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் தரிசனம் உள்ளவனுக்கு நிறைய போராட்டங்கள் வரும், சவால்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் தரிசனம் உள்ளவனுக்கு நான் சொல்லுகிறேன், தரிசனம் உள்ளவன் சாக மாட்டான். தரிசனம் அவனுக்குள் இருக்கிறது. தரிசனம் அவனை சாக விடாது. திரும்ப சொல்லுகிறேன், அவனுக்குள் இருக்கிற தரிசனமும் சாகாது, தரிசனம் பெற்றவனையும் சாக விடாது. சாதாரண This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டி கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிறவன் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்பட்டாராம். அப்போ ஜெபிக்கிறவங்களை பார்த்தா என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். அப்படிதானே? ஜெபிக்கிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆனா ஜெபிக்கிறவங்களை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆகவே இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாவட்டத்திலேயே உங்க மேல தேவனுடைய கண்கள் இப்ப இருக்கும். பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் இப்ப இந்த இடத்தை பார்க்கிறது. இங்க வந்திருக்கிற வாலிபர்களை பார்க்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வந்த மாதிரி போக மாட்டீங்க. இங்க இருந்து நீங்க போகும்போது, சாயந்தரம் போகும்போது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் தொடப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை ஆமென், நீங்கள் எதையும் எதிர்பாராமல் வந்திருந்தால் கூட நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் அனுப்புவார். ஏனென்றால் தேவனிடத்தில் வந்து யாரும் வெறுமையாய் போனதாக சரித்திரமே இல்லை. என்னிடத்திலே அநேகர் கேட்பார்கள், நீங்கள் மாணவர்கள் மத்தியில் அதிகமாய் ஊழியம் செய்கிறீர்கள், வாலிபர்கள் மத்தியிலே அதிகமாய் ஊழியம் செய்கிறீர்களே, ஏன் இந்த மாணவர்கள் வாலிபர்கள் மத்தியிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என்று கேட்பார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா? என்னுடைய 18வது வயசிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 18வது வயசுல நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பேன். ஆனால் ஒன்று, நான் சிறைச்சாலையில் இருந்திருப்பேன் அல்லது சிரச்சேதம் பண்ணப்பட்டிருப்பேன். ஒன்று, என்னுடைய வாழ்க்கை என்னை சிறைக்கு கொண்டு போயிருக்கும், இல்லை என்றால் என்னை அழித்திருக்கும். ஆமென். இன்றைக்கு நான் ஒரு போதகராக, ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்திலே வந்து நான் நிற்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய 18வது வயதிலே இயேசு என்னை சந்தித்தார். எங்கே சந்தித்தார் தெரியுமா? இதே மாதிரி ஒரு வாலிபர் முகாமில் தான் சந்தித்தார். இதே மாதிரி ஒரு வாலிபர் முகாமில் தான் என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு கொடுத்தேன். அதனால தான் வாலிபர்களை தேடி வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஓடுகிறேன். வாலிபர் கூட்டம், மாணவர் கூட்டம் என்று சொன்னால் நான் ஓடுவதற்கு காரணம், ஆமென், என்னுடைய வாலிப நாட்களில் இயேசு என்னை தொட்டதினால் இன்றைக்கு அநேக வருடங்கள் நான் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன? அப்பதான் உங்களுக்கும் உற்சாகமா இருக்கும், எனக்கும் உற்சாகமா இருக்கும். ஓகே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாலிபர்களை தேவனண்டை திருப்பி, வாலிப நாட்களில் ஒரு வாலிப சேனையை, வாலிபர்களை கர்த்தருக்காக எழுப்புவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்துல அநேக வாலிபர்கள் அதிகமா இருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிக வாலிபர்கள் உள்ள தேசம் இடத்துல இருப்பது இந்தியா தானா? யோசித்து பாருங்க. சில தேசத்துல வாலிபர்களே இல்ல, எல்லாம் முதியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் அதிக வாலிபர்கள் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாருமே யாரை தேடுகிறார்கள் தெரியுமா? வாலிபர்களைத்தான் தேடுகிறார்கள். அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் யார் இடத்துல போறாங்க? வாலிபர்கள்ட்ட போறாங்க. ஆமென். தீவிரவாதிகள் எடுத்துக்கொண்டால் அவர்களும் எங்க போறாங்க? வாலிபர்கள்ட்ட தான் போகிறாங்க. அப்ப எந்த துறை எடுத்துக்கொண்டாலும், அது ஐடி துறையா இருக்கட்டும், ஏஐ துறையா இருக்கட்டும், எந்த துறையா எடுத்துக்கொண்டாலும் அங்கே வாலிபர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் சொல்றேன், இந்திய தேசத்தின் எழுப்புதலையும் வாலிபர்களை தான் கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வாலிப சேனையை, ஒரு வாலிப தலைமுறையை கர்த்தர் இந்தியாவில் எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்க சபையில
ஒரு 600 வாலிபர்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சண்டே சர்வீஸுக்கு ஒரு 600 வாலிபர்கள் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாலிபர் முகாம் நடத்துவோம். ஒரு 1000 வாலிபர்கள் வருவாங்க. இதை நாங்கள் வருஷந்தோறும் செஞ்சிட்டு இருக்கிறோம். மாணவர்கள் கல்லூரியில், ஸ்கூலில், அங்கங்கே படிக்கிற மாணவர்கள் மத்தியில் நிறைய மீட்டிங்ஸை பிளான் பண்ணி போய் டீமாக போய் அந்த ஊழியங்களை செய்வதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். நிறைய வாலிபர்களை இயேசுவண்டை எழுப்ப கர்த்தர் உதவி செய்து வந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட கல்லூரியிலிருந்து மட்டும் 60 மாணவர்கள் சபைக்கு வந்தார்கள். 6 வருஷத்துல அந்த 60 பேரும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மாணவர்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில நாங்க வெறித்தனமா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆகவே என்னிடத்துல இமானுவேல் பிரதர் கேட்டார், இப்படி வாலிபர்கள்லாம் சேர்ந்து நாங்க ஜெபிக்க போகிறோம், நீங்க வர முடியுமான்னு. கட்டாயம் வருகிறேன்னு சொன்னேன். எவ்வளவு பேர் வருவாங்க, எங்க வச்சு நடத்துறீங்க, எதையுமே நான் கேட்கல. வாலிபர்கள் நாங்க சேர்ந்து ஜெபிக்க போறோம்னு சொன்ன உடனேயே நான் சந்தோஷமாக வந்தேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் சொல்லுகிறேன், இது ஒரு உள்ளங்கை மேகம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த நாட்களில் எலியா எழும்பாமல் இருந்தால், யோசித்து பாருங்க, அந்த நாட்களில் மாத்திரம் எலியா எழும்பாமல் இருந்திருப்பான், ஆனால் அன்றைக்கு பாகாலின் வல்லமைகள் பெருகி இருக்கும், ஆகாப்பின் பயங்கரமான ஆட்டம் அடங்காமல் இருந்திருக்கும், எசபேல் கொடிகட்டி பறந்திருப்பாள். ஆனால் ஒரு எலியா எழுந்ததினால் அன்றைக்கு ஆமென் பாகாலின் வல்லமைகள் அழிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், தேவ நாம மகிமைப்பட்டது. திரளான ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். எலியாவின் நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது போல இந்த நாட்களிலும் ஒரு எழுப்புதலை தேவன் தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தமா எல்லாரும் ஒரு நிலை சொல்வீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த முதல் பகுதியில எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நீங்க வேதத்தை வாசிப்பீர்களானால், ஆதியாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை நீங்கள் கையில முதல் எடுத்து வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நீங்க கையில வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இந்த 37ஆம் அதிகாரத்தை உங்க கையில வைத்துக் கொள்ளுங்க. இதிலிருந்து தேவன் உங்களோடு கூட அநேக விஷயங்களை பேசுவார். கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம், உலகளாவிய ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. பெரிய அளவில் அந்த பஞ்சம் இருக்கும் என்பதை தேவன் அறிந்த பொழுது, அந்த பஞ்சத்தில் ஆபிரகாமின் சந்ததியும் அன்றைக்கு இருந்த மக்களையும் காப்பாற்றுவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபர் யார் தெரியுமா? நீங்க இப்படி சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். வாலிபனாகிய யோசேப்பு. சத்தமா சொல்லுங்க. 17 வயசு அவனுக்கு. 17 வயசு. நல்லா கவனிக்கணும். அவனை குறித்து பைபிள் அறிமுகப்படுத்தும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 17 வயசு. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய சந்ததியும் அன்றைக்கு இருந்த உலக மக்களையும் பஞ்சத்திலே, வரப்போகிற ஒரு கொடிய பஞ்சத்திலே காப்பாற்றுவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட நபர் யாரு? திரும்பவும் சொல்லுங்க. வாலிபனாகிய யோசேப். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வாலிப நாட்கள்ல நான் என்னத்தை செஞ்சிட போறேன், நான் என்னத்தை பெருசா சாதிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லி சில எண்ணங்கள் வரும். சில நேரங்கள்ல இந்த வாலிப நாட்கள்ல நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். ஏன்னா அடிக்கடி வீட்டில் சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்ட, உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்கூல்ல காலேஜஸ்லயும் பெரும்பாலும் நமக்கு திட்டு எப்படிதான் விழுந்திருக்கும், நீ ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. சோ சிறு வயதில் இருந்தே திரும்ப 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 நீ ஒரு யூஸ்லெஸ், உனக்கு ஒன்ன வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ தண்டச்சோறு, அப்படிதானே? இப்படி நிறைய கேள்விப்பட்டு வாலிப நாட்கள்ல ஏதோ வாழ்றம்யா அப்படிங்கிற இடத்துக்கு வாலிபர்கள் போய்விடுகிறதை பார்க்கிறோம். அநேக வாலிபர்களுக்கு எதிர்கால நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியையும் அன்றைக்கு இருந்த உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு தேவன் 17 வயதுள்ள ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டார். நல்ல ஆமேன்னு சொல்லணும். நான் கேட்காமலே அல்லேலூயா சொல்லணும். என்ன? அப்பதான் உங்களுக்கும் உற்சாகமா இருக்கும், எனக்கும் உற்சாகமா இருக்கும். ஓகேயா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்கள். அப்போ இனி நடக்க போகிறது நமக்கு தெரியாது, இனி என்ன சம்பவிக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. 147 கோடி ஜனங்கள் வாழ்கிற ஒரு தேசத்துல இருக்கிறோம். ஆமென். இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, கடைசி காலத்துல என்ன காலம் வரும்? கொடிய காலம். நான் சொல்லுகிறேன், இது கடைசி காலம் அல்ல, இது என்ன காலம்? கொடிய காலம். கடைசி காலத்துல நம்ம தாண்டிட்டோம். கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் சொல்லிட்டு இருந்தோம், உண்மைதான். இப்ப அந்த காலத்தெல்லாம் தாண்டி எந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம்? கொடிய காலம். ஒரு பயங்கரமான ஒரு காலம், பயங்கரமான எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது என்ன செய்தி எங்கிருந்து வரும் என்று யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. திடீரென்று கரூர்ல 41 பேர் ஒரே நாளில் மரித்து போனார்கள். நினைத்து பார்த்தோமா? இல்லை. எதிர்பாராத விதமாய் ஒரே நாளில் 41 பேர் மரித்து போனார்கள். ஒரு நாளைக்கு மட்டும் விபத்துல 1000 பேர் மரிக்கிறார்கள் இந்தியாவில். 1000 1200 பேர் இந்தியாவில் விபத்துல மட்டும் மரிக்கிறாங்க. அதுல பைக்ல மரிக்கிறவங்க 800 பேர் பைக்ல மரிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னும் பல விதத்தில் நம்முடைய கண் முன்னாடி நம்முடைய தேசத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி நிற்கிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை காணவில்லை, வாலிபர்களை காணவில்லை. இப்படி பல காரியங்கள் நம்ம தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இது எங்க போய் நிற்குமோ தெரியலையே. இப்படியே போச்சுன்னா நம்முடைய தேசம் என்ன ஆகுமோ தெரியலையே. அதுவும் இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம், ஆமென், எப்படி நம்ம இவர்களை பாதுகாக்க போகிறோமோ தெரியலையே என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் தேவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்பிக்கை இழக்கவில்லை. தேவன் தெரிந்து கொண்டது 17 வயதுள்ள ஒரு யோசேப்பை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், எவ்வளவு பெரிய அழிவுகள், எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் வந்தாலும் தேவன் ஒரு திட்டத்தோடு தான் இருப்பார். அவர் ஒருபோதும், ஆமென், ஸ்தோத்திரம், தோற்று போகிறவர் அல்ல, அவர் ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த கொடிய பஞ்சத்துல ஆபிரகாமின் சந்ததியும் அன்றைக்கு இருந்த மக்களையும் பாதுகாப்பதற்கு தேவன் ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம யோசேப்பை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆமென், அது சாதாரண நபர் அல்ல, தேவனுடைய கரத்தில் பயன்படும் பாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் தேடும் மனிதன். சொல்லுங்கள். தேவன் தேடும். ஏன் தேடுறார் தெரியுமா? ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் நடக்க போகிறது. ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் இந்த உலகத்தில் நடக்க போகிறது. ஆகவே அதிலிருந்து தம்முடைய ஜனங்களையும் இந்த உலக மக்களையும் காப்பாற்றுவதற்கு தேவன் ஒரு நபரை தேடுகிறார். நீங்க பாருங்க, திறப்பின் வாசலில் நிற்க ஒரு நபரை தேடினேன். அப்படிதானே சொன்னார்? ஒரு நபரை தேடினேன். ஒருவரையும் நல்லா கவனிக்கணும். அப்போ திறப்பின் வாசல்ல நிற்கிறதுக்கு தேடுறாரா, ஒரு நபர் கூட இல்லையா? அப்ப தேவன் தேடுவது வித்தியாசமானது. தேவனுடைய தேடுதல் வித்தியாசமானது. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. தேவனுடைய தேடுதல் வித்தியாசமானது. ஒரு சாதாரண நபரை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். 430 வருஷம் சிறையிருப்புல இருக்கிறவங்களை மீட்பது தேவனுக்கு பெரிய விஷயம் இல்ல. அதை மீட்கிறதுக்கு ஒருத்தனை தேவன் ட்ரெயின் பண்ணி கொண்டார் பாருங்க, அதுதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம்.
430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பது தேவனுக்கு எளிது. ஆனா அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக ஒரு மனுஷனை கர்த்தர் ட்ரெயின் பண்ணி கொண்டாரு பாருங்க. யார் அது? சத்தமா சொல்லுங்க. அதுதான் அவருக்கு கஷ்டம். அவருக்கு அதுதான் கஷ்டம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்திய தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவது தேவனுக்கு எளிது. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது தேவனுக்கு எளிது. ஆனால் தேவன் தேடும் நபர்கள் கொஞ்சமே, ஒரு சிலரே. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த திண்டுக்கல்ல அவருடைய கண்கள் உங்களை தேடுகிறது. ஆமென். தேவன் தேடும் மனிதன் தன்னுடைய திட்டத்திற்காக, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட, இந்திய தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, இந்த மாவட்டத்தை அசைக்க ஒரு நபரை தேவன் தேடுகிறார். அந்த ஒரு நபராக ஏன் நீங்க இருக்கக்கூடாது? சொல்லுங்க. ஏன் நான் இருக்கக்கூடாது? சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி ஏன் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? என்ன சொன்னீங்க? அந்த ஒரு நபராக ஏன் நீங்க இருக்கக்கூடாது? ஒரு சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அசாதாரணமான திட்டத்துக்கு தேவன் பயன்படுத்தினார். ஆனால் இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை எடுக்க முடியும், பயன்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கும் தேவன் யாரை தேடுகிறார்? அந்த யோசேப்பை குறித்து, இவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்த அந்த யோசேப்பை குறித்து 3 வார்த்தைகள் சொல்ல போறேன். 3 வார்த்தைகள். கடைசியில கேட்பேன், என்ன வார்த்தை சொன்னேன்னு கேட்பேன், என்ன வசனம் சொன்னேன்னு கேட்பேன், என்ன உதாரணம் சொன்னேன்னு கேட்பேன். பயந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சரி, சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும், ஈஸியா நீங்க பதில் சொல்லிடலாம். ஆமென். தேவன் இன்றைக்கும் தேடுகிற நபர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த யோசேப்பிடத்தில் இருந்தது, முதலாவது நீங்கள் எழுதி கொள்ளலாம், தரிசனம் உள்ளவன். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. தரிசனம் உள்ளவன். ஒரு தரிசனம் உள்ளவனால்தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு இந்த உலகம் எப்படி தேடுகிறது? படித்தவர்களை தேடுகிறது, அறிவாளிகளை தேடுகிறது, பலசாலிகளை தேடுகிறது, நல்ல பேக்ரவுண்ட் உள்ளவர்களை தேடுகிறது. தேவனோ தரிசனம் உள்ளவனை கையில் எடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா? தரிசனம் உள்ளவன். ஆதியாகமம் 37:5 குறித்துக் கொள்ளுங்கள். அவன் தரிசனம் உள்ளவன். இந்த தரிசனம் என்பது 2 விதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தேவனாகவே நமக்கு கொடுக்கிற ஒரு தரிசனம். யோசேப்புக்கு யார் கொடுத்தா? சத்தமா சொல்லுங்க. தேவனே ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுத்தார்? முதலாவது 7 பசுக்கள் வருகிறது. அது மிக புஷ்டியான பசுக்களா இருக்கிறது. அடுத்தாற்போல் ஒரு 7 பசுக்கள் வருகிறது. அது மோசமான அவலட்சணமான பசுவா இருக்கிறது. பின்பாக வந்த 7 பசுக்கள் முன்பாக வந்த 7 செழுமையான பசுக்களை என்ன செஞ்சிட்டு? விழுங்கிட்டு. விழுங்கின பின்மை எப்படி இருந்துச்சு? அவலட்சணமாகவே இருந்தது. 7 கதிர்கள் அப்படித்தானே சொல்லி இருக்குது. 2 தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு தரிசனத்துல அவனுடைய கதிர்கட்டு எப்படி இருந்தது? உயர்ந்திருந்தது. எல்லா கதிர்கட்டுகளும் அவனை விழுந்து வணங்குவதாக தரிசனம் கண்டான். நல்ல கவனிங்க. தேவன் ஒரு நபரை பயன்படுத்தணும், தேவன் ஒரு நபர் மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா, முதலாவது தேவனே தரிசனத்தை கொடுப்பார். தேவனே தரிசனத்தை கொடுப்பார். யோசேப்புக்கு போல சில நேரத்தில் நாம் தேவனிடத்தில் தரிசனத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். தரிசனம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டத்துக்கு பேர் தான் என்னது? தரிசனம். நல்ல கவனிங்க. தரிசனம் என்றால் நம்முடைய எதிர்கால திட்டத்தை குறித்த வெளிப்பாடு. எதிர்காலத்திலே கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார், என்னை குறித்த தேவ திட்டம் என்ன, அதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவதற்கு பேர் தான் என்னது? தரிசனம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்ப தரிசனம் என்பது வேற ஒன்றும் அல்ல. ஆமென். பகல் கனவல்ல, பகல் கனவல்ல. தரிசனம் தேவன் நமக்கு தரணும். இல்லனா தேவனிடத்துல கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னை குறித்த என் எதிர்காலத்தை எனக்கு நீர் என்ன செய்யும்?
காண்பியும் காண்பியும். இங்கே யோசேப்புக்கு தேவனே கொடுத்தார். ஆனால் ஒரு மனுஷன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். யார் கேட்டா? யார் கேட்டா? அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது ஆண்டவரை நோக்கி நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்பொழுது அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷன் மூலமாய் தரிசனத்தை, தேவ திட்டத்தை கர்த்தர் கொடுத்தாரா, கொடுக்கலையா? உற்சாகமா ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒன்று, தேவனே உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கணும். உங்களை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கணும். உங்களை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை காண்பிக்கணும். இல்லன்னா நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய சித்தத்தை என்ன செய்யும், எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு அதை காண்பியும் ஆண்டவரே. என்னை எதற்காக ரட்சித்தீர், என்னை எதற்காக அபிஷேகித்தீர், இன்னும் இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, இந்த கிராமத்தில் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, எனக்கு அதை காண்பியும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு அதை. யாராவது உங்ககிட்ட உங்க எதிர்கால தரிசனம் என்ன, உங்களை குறித்த தேவ திட்டம் என்னன்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கிடுங்க, சொல்லாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? யார் கேட்டாலும் என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்கன்னு சொல்றேன்னா, அது ஏற்ற காலத்துல நிறைவேறும். நாம சொல்றதுனால சில நேரத்துல பிரச்சனை வரும், சொல்றதுனால பகைகள் வரும், சொல்றதுனால போராட்டங்கள் வரும், கசப்புகள் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அவள் தன் இருதயத்தில் அதை வைத்துக் கொண்டாள். யாரு? மரியாள். ஒரு பெரிய திட்டம் அது. அது சாதாரண திட்டம் அல்ல. அன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் திருமணமாகாமலேயே காத்து கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க போகிறார் என்பதை அறிந்த பொழுது அநேக பெண்கள் என் வயிற்றில் இயேசு பிறக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு திருமணம் ஆகாமலே மரித்தவர்கள் உண்டாம். சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி காத்திருந்த ஒரு பெண் தான் யாரு? மரியாள். அந்த மரியாளுக்கு இயேசு குழந்தையாக பிறக்க போகிறார் என்பது வெளிப்பட்ட பொழுது, அது இயேசு என்று வெளிப்பட்ட பொழுது, தேவ தூதன் வந்து அதை சொன்ன பொழுது அவள் தன் இருதயத்தில் என்ன செஞ்சாலாம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம். அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், ராஜாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், மத்தியில நம்முடைய தேவன் வந்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். மீட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. அதுதான் ஆண்டுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும், ஆண்டுடைய சமூகத்தை கொண்டு வரும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரலாம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்வீங்களா? இது ஒரு சாதாரண இடம் அல்ல. நம்முடைய தேவன் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள எப்போதுமே இருக்கணும். எப்போதும் அவருக்கு பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, அப்ப பாருங்க. ஒன்று, யாராவது உங்ககிட்ட உன்னை தேவன் ரட்சித்திருக்கிறாரு, உன்னை அபிஷேகித்திருக்கிறாரு, உன்னை குறித்து நிச்சயமா ஒரு பெரிய திட்டம் இருக்கும்னு சொல்லி சொன்னா தைரியமா சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னன்னு கேட்டா சொல்லாதீங்க. யோசேப்பு சொன்னதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படி ரொம்ப நல்லவர்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒருத்தருடைய முன்னேற்றத்தை விரும்பாதவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. யோசேப்பை பகைத்தது யாரோ ஒருவர் அல்ல, உடன் பிறந்தவர்கள். அப்படித்தானே? அது மாத்திரமல்ல, அவனுடைய தாய் தகப்பனே சொல்லுகிறார்கள், நானும் வந்து உன்னை வணங்குவோமோ. கேட்டாங்களா? கேட்கலையா? அப்போ யோசேப்புடைய உயர்வை, மேன்மைய உடன் பிறந்தவங்க விரும்பல. ஏன்? பெற்றோர் கூட விரும்பலங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தரிசனம் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்த தேவ திட்டத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால், உங்களை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்குமானால், உங்கள் இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? மரியாள் அதை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அது நிறைவேறும். அப்ப உங்களை குறித்த ஒரு தரிசனம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று, தேவனே உங்களுக்கு தரணும். தரலன்னா நீங்க தேவனிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே என்னை குறித்த எதிர்காலத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்,
நான் என்ன படிக்க வேண்டும், அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இந்த வசனத்தை நம்புறவங்க கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாம். யாற்றலாமோ போய் ஆலோசனை கேட்கிறோம், யாற்றலாமோ போய் நிற்கிறோம். நான் என்ன செய்யணும், என்ன படிக்கணும்? நான் சொல்றேன், எல்லா ஆலோசனைகளை காட்டிலும் என் தேவன் ஆலோசனை கர்த்தர். நீங்க அவற்றை போய் காத்திருந்து ஜெபம் பண்ணீங்க வச்சிருங்களேன், ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தும் அப்பா, என்னோடு பேசும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர் உங்க கூட பேசுவார். உங்களுக்கு அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், யாரை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார், யார் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்றால் தரிசனம் பெற்றவன். ஒருவேளை இதுவரைக்கும் அந்த விஷன், அந்த தரிசனம் இல்லாமல் இருந்தால் ஒரு காரியம் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஒரு ஊருக்கு போறதுக்காக நிக்கிறீங்க. அங்க ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ல எந்த ஊருக்கு போகுதுன்னு போர்டு இல்லை. அந்த பஸ்ல ஏறுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. இல்ல அது ரொம்ப புது பஸ்ஸுங்க, இப்பதான் இறக்கி இருக்கிறாங்க, ஏறுவீங்களா? பதில் சொல்லுங்க. அது ஏசி பஸ்ஸுங்க, அது ஏசி பஸ்ஸுங்க, ஏறுவீங்களா? ஏன்? அந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியலன்னா, அது புது பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஏசி பஸ்ஸா இருந்தாலும் சரி, என்ன செய்ய மாட்டோம். ஆனா நாம போக வேண்டிய ஊர் பஸ் ஒரு ஓட்ட பஸ்ஸா இருந்தாலும் அது போக வேண்டிய போர்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஏறிடுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், அநேகர் எங்க போறோம், என்ன செய்ய போறோம், எந்த ஐடியாவும் இல்லாத நிறைய வாலிபர்களை பார்க்கிறேன், நிறைய தேவ பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஏதோ ரட்சித்தாரியா, ஏதோ அபிஷேகம் பெற்றேன், ஏதோ தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கேட்டா சொல்லுவாங்க, கிருபையில வண்டி ஓடுது. எதுல ஓடுது சொல்லுங்க. சில ஆள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எதுல வண்டி ஓடுது? அது கிருபையில ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஏதோ கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, தெளிவான தரிசனத்தோடு தெளிவான திட்டத்தோடு வாழ்கிற யோசேப்புகளை கர்த்தர் எழுப்புவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? என்னிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய எதிர்கால தேவ திட்டத்தை ஸ்ட்ராங்கா என் மனசுல வச்சிருக்கிறேன், தெளிவா வச்சிருக்கிறேன். இது இப்போ இல்ல, என்னுடைய வாலிப நாட்களிலேயே நான் அதை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாலிப நாட்களிலேயே கர்த்தர் என்னை குறித்த காரியத்தை வெளிப்படுத்தி, அவர் வெளிப்படுத்தினது பாதி, நான் கேட்டது மீதி. இல்லையா? அவர் வெளிப்படுத்தினது பாதி, நான் கேட்டது மீதி. மொத்தத்துல ப்ளூ பிரிண்ட வாங்கி வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் யார், என்னை எதற்காக ரட்சித்தார், என்னை ஏன் அபிஷேகம் பண்ணார், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்கிற தெளிவான திட்டத்தோடு நான் இருக்கிறேன். ஆகவே நான் போற டைரக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? கரெக்டா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். என் இஷ்டத்துக்கு நான் போக மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் போக மாட்டேன். என்னுடைய டைரக்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கவனமா கரெக்டா பயன்படுத்துவேன். சிலர்லாம் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல, என்ன செய்ய போறோம்னு தெரியல, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு தரிசனம் உள்ளவன் தான் சாதிக்கிறவனாய் மாற முடியும். ஒரு தரிசனம் உள்ளவன் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஒரு தரிசனம் உள்ளவனை கொண்டுதான் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் தரிசனம் உள்ளவனுக்கு நிறைய போராட்டங்கள் வரும், சவால்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் தரிசனம் உள்ளவனுக்கு நான் சொல்லுகிறேன், தரிசனம் உள்ளவன் சாக மாட்டான். தரிசனம் அவனுக்குள் இருக்கிறது, தரிசனம் அவனை சாக விடாது. திரும்ப சொல்லுகிறேன், அவனுக்குள் இருக்கிற தரிசனமும் சாகாது, தரிசனம் பெற்றவனையும் சாக விடாது. சாதாரண அணிலே சொல்லிட்டீங்களே, நல்ல உற்சாகமா சொல்வீங்கன்னு பார்த்தேன். அப்ப முதலாவது இந்த யோசேப்புக்குள் இருந்தது தரிசனம். சொல்லுங்க, தரிசனம் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதற்காக கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, தேவனே, எனக்கு தரிசனம் தாரும். தரிசனம் உள்ளவனாய் நான் இருக்கணும், தரிசனம் உள்ளவளா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. ரஹாபா சந்தராபா ஹந்துரியா கராபா. உங்க சத்தம் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
நான் ஒரு தரிசனம் உள்ள நபரா இருக்கணும், நான் ஒரு தரிசனம் உள்ள நபரா இருக்கணும் ஆண்டவரே. என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. உங்க கைகளை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணும் போது கீழே குனிய கூடாது. வேதம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்து. இயேசு ஜெபித்த போது எப்படி ஜெபித்தார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து. ஆமென். ஜெபிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கணும். சத்தமா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இப்போ நான் ஜெபிக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, தரிசனம் உள்ளவர்களை எழுப்புவீராக. இந்த இடத்துல யாராவது இன்னும் எதிர்கால தரிசனம் இல்லாமல், எதிர்கால திட்டம் இல்லாமல் தரிசனம் இருக்குமானால் உங்களை அழிப்பதற்கான போராட்டங்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற தரிசனத்தின் நிமித்தம், திட்டத்தின் நிமித்தம் உங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சத்துரு போராடுவான். பாருங்கள், இயேசு பிறக்கிறார் என்ற செய்தி கேட்ட உடனே சாஸ்திரிகள் வருகிறார்கள். சாஸ்திரிகள்கிட்ட இருந்து ராஜா அறிந்து கொண்ட உடனே 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் என்ன செய்தான்? கொன்று போட்டான். நல்லா கவனிக்கணும். தரிசனம் உங்களுக்குள்ள இருக்குமானால், தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், எதிரி யாரு தான் உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு. எதிரி யாரு? பிசாசு, சாத்தான். எப்படியாவது உங்களை அழிச்சிடணும். தேவ திட்டத்துக்கு நேரம் நீங்க போயிடக்கூடாது, தரிசனத்தை நோக்கி நீங்க போயிடக்கூடாது என்று பல விதத்தில் அவன் போராடுவான். உங்களை அழிப்பதற்காக முயற்சி செய்வான். ஆனால் நல்ல செய்தி சொல்லுகிறேன், எந்த குழியில போட்டாலும் நீங்க வெளியே வந்துடுவீங்க. தரிசனம் உள்ளவன் தரிசனமும் அழியாது, தரிசனம் பெற்றவனையும் சாக விடாது. திரும்ப சொல்லுகிறேன், தரிசனம் சாகாது. சொல்லுங்க, தரிசனம் உள்ளவனையும் சாக விடாது. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, தரிசனம் சாகாது, தரிசனம் உள்ளவனையும் சாக விடாது. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற தரிசனமே உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அதுவே உங்களை பாதுகாக்கும். அதுக்கு தான் சொல்றேன், தரிசனம் இல்லாத, திட்டம் இல்லாத ஒரு நபரா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் உங்க எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் இல்லைன்னா நீங்க வீட்டுல கூட போய் ஜெபம் பண்ணலாம். ஆமென். வருகிற நாட்கள்ல உபவாசித்து ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு அதை என்ன செய்யுங்க, நீங்க வெளிப்படுத்துங்கப்பா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒண்ணு கர்த்தர் தரிசனமா தருவார், இல்லைன்னா வசனமா தருவார், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுவார். அப்படிதானே அனனியாவை கொண்டுதானே பவுல்கிட்ட பேசினாரு. ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆமென், இதுவரைக்கும் அந்த தெளிவு இல்லாமல் இருந்திருந்தால் இன்று மாலை போவதற்குள் ஒரு தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்க, அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த மீட்டிங். ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த மீட்டிங் ஒழுங்கு செய்யப்படுகிறது? ஆமென். காரணம், தேவன் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். இந்த மாவட்டத்தில் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அதிலும் ஆமென், உங்களை கொண்டு, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை கொண்டு கர்த்தரை செய்ய விரும்புகிறார். இப்போ ஒன்று சொல்லட்டுமா? நீங்க யாரும் தற்செயலாக இங்கே வரவில்லை. உங்களை கொண்டு வந்தவர் தேவன். ஆமென். நீங்க தற்செயலாக இங்க வரல, உங்களை கொண்டு வந்தவர் தேவன். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தற்செயலாக அங்க வந்திருப்பேனோ, ஒருவேளை தற்செயலாக இது நடந்திருக்குமோ. இல்லை. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டாரா. எப்ப தெரிந்து கொண்டாரா? தாயின் கருவிலேயே உங்களை தெரிந்து கொண்டார். அப்பொழுதே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே ஆமென், தேவனுக்கு தேவை, தேவன் தேடும் நபர், தேவன் பயன்படுத்தும் ஒரு நபர், தரிசனம் உள்ள நபர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ரெண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம். 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37:2 குறித்துக் கொள்ளுங்கள். தேவன் தேடும் நபர், தேவன் பயன்படுத்தும் ஒரு நபர் யார் என்றால், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவன். 2வது நீங்கள் எழுதி கொள்ளலாம், தனிமைப்படுத்தி கொண்டவன், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவன். முதலாவது சொன்ன யாரு? சத்தமா சொல்லுங்க. தரிசனம் உள்ளவன். 2வது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவன். இந்த தேவ திட்டம் நம்ம மேல இருக்குன்னு வச்சுடுங்களேன். தேவ திட்டம் நம்ம மேல இருக்குமானால், தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, நாமே நம்மை செப்பரேட் பண்ணி கொள்ளணும், நாமே நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு பிரச்சனை எங்கன்னு சொல்றேன். அநேகருக்கு ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, தேவ திட்டம் இருக்குது, ஆனா இன்னும் அவங்க
தங்களை செப்பரேட் பண்ணல, தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசுவை எத்தனாவது வயசுல நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. 18வது வயதுல. இதே மாதிரி ஒரு வாலிபர் முகாம்ல தான் என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். முழங்கால் படியிட்டு 40 நிமிஷம் நான் அழுதேன். ஏன் அழுதேன்னு எனக்கு தெரியாது, எதற்காக நான் அழுறேன் எனக்கு முதல்ல தெரியல. ஆனா ஆவியானவரால் தொடப்பட்டு, ஆவியானவர் என்னை தொட்டு முழங்கால நின்று 40 நிமிடம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என் பாவங்கள் அறிக்கை செய்து, தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறுகளை எல்லாம் அறிக்கை செய்து 40 நிமிஷம். முகாம் முடிஞ்சு சாயந்தரம் எல்லாரும் போயிட்டாங்க. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என் கூட வந்த ஒரு பையன் மட்டும்தான் கூட இருக்கான். எல்லாம் முகாம் சாயந்தரம் முடிஞ்சு டீ குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா என் கூட அந்த பையன் மட்டும் தான் வந்திருந்தான். அவன் என்னையே பார்த்துட்டு இருந்தான். என்ன அவன் தட்டி நிறுத்துறதுக்கும் அவனுக்கு பயம். ஏன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அன்றைக்கு என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு கொடுத்தேன். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என் கூட ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. பாவத்தை விடு, அசுத்தத்தை விடு, அருவருப்பை விடு அப்படிலாம் சொல்லல. உன் நண்பர்களை விடுனாரு. சத்தமா ஒரு சொல்லுங்களேன். புரியலையோ உங்களுக்கு? முத கர்த்தர் என் கூட பேசின முதல் வார்த்தை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா உயிர் எனக்கு. என் வாழ்க்கையை நாசமாக்கின நல்ல நண்பர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? எங்க அப்பா அம்மா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், தினமும் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அதுல ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணும். ரொம்ப கட்டுப்பாடா வளர்த்தாங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் தியேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது, சினிமானா என்னன்னு தெரியாது. அப்படி கட்டுப்பாடு, ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள். காலையில குடும்ப ஜெபம், ராத்திரி குடும்ப ஜெபம். ஏண்டா இந்த குடும்பத்துல பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு. அதுதான் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை. அப்ப எனக்கு சில நண்பர்கள் கிடைச்சாங்க. நண்பர்கள் கிடைச்ச உடனே எனக்கு என்னமோ காணாதத கண்டது போல அவன் தியேட்டருக்கு கூட்டு போறான், படம் பார்க்க கூட்டு போறான். ஐயோ, படத்தெல்லாம் பார்த்தவன சந்தோஷம். இப்படிலாம் இருக்குமா? நிறைய பாவங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அப்பா அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில எல்லா பாவத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என் நண்பர்கள். என் படிப்பை விட, என் எதிர்காலத்தை விட, எங்க அப்பா அம்மாவை விட நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸோட தான். ஃப்ரெண்ட்ஸ். என் படிப்பு நாசமா போச்சு, என் வாழ்க்கை நாசமா போச்சு, எல்லா எதிர்காலமே நாசமா போச்சு. யாரால? இந்த நல்ல நண்பர்களால. சோ எதையும் நான் விடுவேன். யாரை விட மாட்டேன்? என் நண்பர்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு ஒண்ணு, நான் என் உயிரை கூட நான் பணையம் வச்சிருக்கிறேன். என் ஜீவனை கூட என் நண்பர்களுக்காக நான் பணையம் வச்சிருக்கிறேன். என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருந்தேன். யாருக்காக? ஃப்ரெண்ட்ஸ். ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என்கிட்ட அவர் முதல்ல பேசின வார்த்தை என்ன தெரியுமா? உன் நண்பர்களை விடு. பாவத்தை விடுனா கூட விட்டுருக்கலாம், நண்பர்களை விடுன்னு சொன்னது எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. என் லைஃப்ல முத நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சது அதுதான். நான் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிந்தது, என் நண்பர்களை நான் விட்டுறேன் ஆண்டவரே, இனி எனக்கு நீரே நண்பன். உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் மனசு வராது. முதல்ல சொன்னேன், நீங்க தான்ப்பா எனக்கு இனி நண்பர். இனி உலகத்துல எந்த ஒரு நண்பர்களையும் நான் நண்பர்னு வைக்க மாட்டேன். சோ எல்லாரையும் விட்டுட்டேன். நல்லா கவனிக்கணும். பல ஆண்டுகள், சிலர்லாம் 1ஆம் வகுப்புல இருந்து என் கூட படிச்சவங்க, சிலர் 5ஆம் வகுப்புல இருந்து படிச்சவங்க, சிலர் 9ஆம் வகுப்புல என் கூட வந்து சேர்ந்தவங்க. சோ சிறு வயதுல இருந்து அவங்க கூடவே வாழ்ந்து ஃப்ரெண்ட்ஸ். ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டேன். அமைதியா இருப்பேன், பைபிளை வாசிப்பேன், ஜோமுன, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவானுவேன். வீட்டை விட்டு வெளியே போனா நம்மளை கொண்டு போயிடுவானுவேன். அதனால வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன்.
பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போவேன். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், படிப்பேன். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், படிப்பேன். இதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். வெளியே போனா பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க, நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. வெளியே வந்து நின்று கூப்பிட்டுலாம் பார்த்தாங்க. எங்க ஸ்டைல்ல விசில் அடிப்பாங்க, யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அந்த சத்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படிலாம் கூப்பிட்டு பார்த்தாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் ஒரு நாள் நான் தற்செயலாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். என்னை 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய், டேய் மாப்பிள்ள, என்னடா ஆச்சு உனக்கு? வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கடா, நீ இல்லாம போர் அடிக்கடா, டேய் என்னால என்ன சமாளிக்க முடியலடா அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, எங்க மேல உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு, நாங்க மாத்திக்கிறோம். எங்க கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி நாங்க விட்டுடுறோம். ஆனா நீ எங்க கூட என்ன செய்யணும், வரணும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நான் சொன்னேன், டேய் இனி நான் உங்க கூட வரமாட்டேன், இனி நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். மண்ணள்ளி போடு அப்படின்னா, மண்ணள்ளி போடு. இப்படியா பண்ணுவ நீ? ஏன் எத்தனை கிறிஸ்தவன் எப்படி இல்லாம வாழ்றான்டா, கிறிஸ்தவன் எப்படி இல்லாம வாழ்றான். எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவன் எல்லாம் எப்படி இல்லாம வாழ்றான்டா. நீ கிறிஸ்தவனா இருந்துக்க, ஆனா யாரா இருக்கணும், எங்களுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்கணும். நான் சொன்னேன், நோ நோ, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இனி இயேசுவை தவிர இன்னொருத்தரை நான் நண்பரா ஏற்றுக்கொள்ள என்னால முடியாது. அன்றைக்கு ஆமென் அப்படின்னு அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 25 வருடங்கள் கழித்து தான் நான் திரும்ப பார்த்தேன். 25 வருஷம் கழிச்சு திரும்ப ஆண்டவர் உங்களை பார்க்க சொன்னார். நான் ஜெபமிட்டே இருந்தேன். 25 வருஷமா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி 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 என்ன ரட்சித்தது போல ஆண்டவரே பிரகாச ரட்சிங்க, என்ன ரட்சித்தது போல முத்த ரட்சிங்க, என்ன ரட்சித்தது போல கோலப்பன ரட்சிங்க. நான் சொல்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேரு. ஆமென். இவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க பேரை சொல்லி 25 வருஷம் ஜெபம் பண்ணேன். யாருக்காக? என் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்ப சிலர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இயேசுவண்டை வந்திருக்கிறாங்க. ஆமென். இப்ப அநேகருக்கு நான் இயேசுவை சொல்றேன். இப்ப அநேகரை இயேசு அவங்களை பார்க்கும்படி வச்சிருக்கிறார். அவங்கள போய் நான் சந்திக்கிறேன், என்ன பார்க்க வர்றாங்க. இப்போ அவங்க கிட்ட நான் இயேசுவை சொல்றேன், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா 25 வருஷம் அவங்க என் வாழ்க்கையை கவனிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னான், டேய் பாப்பண்டா, இவன் எத்தனை நாள் நடிக்கான்னு பார்ப்போம், எப்படியும் ஒரு நாள் இவன் வேஷம் என்ன செஞ்சிடும், வெளுத்துரும் அப்படின்னு சொல்லி காத்துலாம் இருந்தாங்க. 8 நாள் இல்ல, 25 வருஷம் காத்திருந்தாங்க. இவன் உண்மையிலே திருந்தினானா? ஒருத்தன் வந்து கேட்டான் ஜன்னல் வழியா நின்று, உண்மையிலே திருந்திட்டியாடா, திருந்தின மாதிரி நடிக்கியாடா, உண்மையிலேயே திருந்திட்டியா அல்லது திருந்தின மாதிரி நடிக்கியாடா அப்படின்னு ஜன்னல் வழியா வந்து கேட்டான். நான் சொன்னேன், டேய் நடிக்கலாம் ரொம்ப நாள் முடியாதுடா, நான் உண்மையிலே திருந்திட்டேன்டா, நான் உண்மையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்டா. அவன் சொன்னான், என்னால நம்பவே முடியாதுடா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. நம்மை இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிப்பது. கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா? அவன் இன்னைக்கு யாரை தேடுகிறார் தெரியுமா? யாரை தேவனுடைய உள்ளம் தேடுகிறது? தேவனுக்காக. அவன் இந்த உலகத்தை வேண்டாம், எல்லாத்தையும் வேண்டாம், நண்பர்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு இயேசு வேணும்னு சொல்லி வருகிற ஒரு நபரை அவர் தேடுகிறார். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறான் தானியேல். எல்லாரும் ராஜாவின் போஜனத்தை சாப்பிடும் பொழுது தானியேல் சொல்லுகிறான், நான் அதை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தன் இருதயத்தில் ஸ்ட்ராங்கா தீர்மானித்தான், விட்டு கொடுக்கவே இல்லை. அவனுக்கு வயது வந்துதான் மரித்தான். ஆனால் பாபிலோன் தேசத்திலே வாழ்கிற வரைக்கும் ராஜாவின் போஜனத்தை என்ன செய்யல, சாப்பிடல. அதனால தான் தேவன் தானியேலை எடுத்து பயன்படுத்தினார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இரட்டை வாழ்க்கை வாழுகிறவர்களாக அல்ல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, 2 வகை விசுவாசிகள் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் கடைசியில கேட்பேன். என்ன 2 வகை விசுவாசிகள் இருக்கிறாங்க? ஒன்னு மீன் விசுவாசி. சொல்லுங்க, மீன் பிடிக்கிற விசுவாசி இல்ல, மீன் விசுவாசி. தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க, ரட்சிப்புக்குள்ளே இருப்பாங்க, அபிஷேகத்துக்குள்ளே இருப்பாங்க, வசனத்துக்குள்ளே இருப்பாங்க, சத்தியத்துக்குள்ளேயே இருப்பாங்க. இவங்க யாரு? மீன் விசுவாசி. இன்னொன்னு தவளை விசுவாசி. இன்னொரு விசுவாசி பேர் என்னது? ஆமா, இது தண்ணிக்குள்ளே இருக்கும், தரையிலே இருக்கும். இது ரெட்ட வாழ்க்கை வாழ்ற விசுவாசி. என்ன பேரு? தவளை விசுவாசி. அப்ப 2 விசுவாசிகள் இருக்கிறாங்க. இப்போ
ஒன்னு மீன் விசுவாசி, இன்னொன்னு இப்போ யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. ஆமா, நீங்க உங்களையே பார்த்து கேளுங்க, நான் மீன் விசுவாசியா தவளை விசுவாசியா இருக்கிறேனா? உங்களையே நீங்க யோசித்து பாருங்க. ரெட்ட வாழ்க்கை வாழ்றேனா? முகமுடி போட்டிருக்கிறேனா? ரட்சிக்கப்பட்டவங்களை வரும்போது ரட்சிக்கப்பட்டவங்களை போல, சபைக்கு வந்தா ஆமென் ஆண்டுடைய பிள்ளைகளை போல, ஃப்ரெண்ட்ஸை வந்தா ஃப்ரெண்ட்ஸை போல, உலகத்துல போனா உலகத்தாரை போல. வேதம் சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஏன் தேவன் நம்மை பயன்படுத்த முடியல? தேவ திட்டம் பெருசா இருக்குது, தேவ நோக்கம் பெருசா இருக்குது. இந்த மாவட்டத்தை குறித்து தேவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறார். ஆனா அதை செய்யறதுக்கான ஆட்கள் ஆயத்தமாக இல்லை. அதை செய்வதற்கான ஆட்கள் ஆயத்தமாக இல்லை. அவருடைய உள்ளம் தேடுகிறது, அவருடைய கண்கள் தேடுகிறது. மீனையா தவளையா? பேச மாட்டீங்களோ? சத்தமா சொல்லுங்க. யாரை தேடுது? எனக்காக, சத்தியத்துக்காக, வசனத்துக்காக, தரிசனத்துக்காக நிற்கிறவர்களை தேடுகிறது. இன்னைக்கு ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஏன் கர்த்தர் பயன்படுத்த முடியல? ஒன்னு சொல்லட்டுமா? நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லலாம். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். நீங்க தேவனை கூட ஏமாத்துறதா நினைக்கலாம், ஆனா யாரையும் ஏமாத்த முடியாது. தேவனையும் ஏமாத்த முடியாது, பிசாசையும் ஏமாத்த முடியாது. அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய அந்தரங்க வாழ்க்கையில பாவங்கள், அருவருப்புகள், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவங்கள் இல்லாததினால பிசாசுக்கு அவங்க மேல அதிகாரம் இருக்குது. இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் இன்னைக்கு நம்மால நிற்க முடியல? ஏன் இன்னைக்கு நிற்க முடியல? சவால்களை சந்தித்து நிற்க முடியல, பிரச்சனைகளை சந்தித்து நிற்க முடியல, போராட்டத்தின் மத்தியில ஏன் நிற்க முடியலன்னு சொன்னா, பிசாசுக்குரிய சில கிரியைகள் நமக்குள்ள அந்தரங்கத்துல இருக்குது. சினிமா விட முடியல, சீரியலை விட முடியல, சில பழக்க வழக்கங்களை விட முடியல, சில சடங்காச்சாரங்களை விட முடியல, சில பழைய பாவங்களை விட முடியல. அதனால தான் பிசாசுக்கு நம்ம மேல என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசு நம்மை கண்டு நடுங்கணும்னா நம்முடைய உடைய கண்டு நடுங்க மாட்டான், நம்முடைய நடைய கண்டு நடுங்க மாட்டான், நம்முடைய படிப்பை கண்டு நடுங்க மாட்டான், நம்முடைய பரிசுத்தத்தை கண்டு நடுங்குவான். சத்தமா ஒரு நிலை சொல்லுங்க. அது இல்லாம நீங்க என்னதான் சத்தம் போட்டாலும் பிசாசு பயப்பட மாட்டான். சில நினைக்கிறாங்க சத்தமா ஜெபம் பண்ணிட்டா பிசாசு பயப்படுவான்னு. அவன் சொல்லுவான், இன்னும் சத்தமா என்ன செய்யும்? ஜெபம் பண்ணிப்பாரு, இன்னும் சத்தமா ஜெபம் பண்ணிப்பாரு. சத்தமா ஜெபிக்கிறதுனால நான் பயப்பட மாட்டான். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் நடுங்குவான். உற்சாகமா அல்லே சொல்லுங்க பாப்போம். நடுங்குவான் பிசாசு. அல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேரு பலவீனமா இருக்கிறாங்க. அந்தரங்க வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியல, பிசாசை ஜெயிக்க முடியல, உலகத்தை ஜெயிக்க முடியல, இச்சையை ஜெயிக்க முடியல, பண ஆசையை ஜெயிக்க முடியல, பெருமையை ஜெயிக்க முடியல, ஏதோ ஒண்ணுல சிக்கி கிடக்குறாங்க. அதனால தான் தேவன் கரங்கள் எடுத்து பயன்படுத்த முடியல. எவாகிட்டையோ சிக்கி கிடக்கான், எவாகிட்டையோ சிக்கி கிடக்கான், விட முடியல. என்னால் அவளை விட முடியாதுங்கிறான். எனக்கு அவதான் முக்கியங்கிறான். அவ சொல்ற எனக்கு அவன் தான் முக்கியம். இதுல வேற செலவா சொல்றா, கர்த்தர் தான் எனக்கு காமிச்சாரு. இது வேறையா? இது வேறையா? தோத்திரம். தேவனுக்கு வேற வேலையே இல்லையா? அவர் உனக்கு எதிர்கால தரிசனத்தை கொடுப்பேன், எதிர்காலத்தை திட்டத்தை கொடுப்பேன்னா அவன் மூஞ்சியா காமிப்பாரு? யோசிச்சு பாருங்க. எப்படியோ இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கர்த்தருக்காக நின்றவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்க இருக்கிற ஒருவர் வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தர் காப்பாராக. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்களை நீங்களே செப்பரேட் பண்ணிக்கிடணுங்க.
உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளணும். வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த சிந்தனை வேண்டாம், இந்த வருமானம் வேண்டாம், இந்த செயல் வேண்டாம், நீங்களாகவே வேண்டாம் 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 சொல்லி விட 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 தேவனண்டை நெருங்கிக்கிட்டே இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நிறைய பிசாசு பிடிச்சவங்களை விடுதலை ஆக்குறோம் ஆண்டவருடைய கிருபையில. ஆனா அந்த பிசாசுகள் எல்லாம் ஏன் போக மாட்டேன்னு சொல்லுதுன்னா, அவங்க விஷயம் ஏதோ ஒண்ணு அவங்க வந்துகிட்ட இருக்குது. அதான் பிசாசு போக மாட்டேன்னு சொல்லுது. சில அந்தரங்க பாவங்கள் இருக்குது, விட முடியாத சுபாவங்கள் இருக்குது. அதனாலதான் பேய் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் பேய் போவாரு. ஆமென். எந்த ஊழியக்காரன் ஜெபித்தாலும் பேய் போவார். ஏன் தெரியுமா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தோத்திரம். ஆடுற பிசாசை விட ஆடாத பிசாசு தான் ஆபத்தானது. அப்படி என்ன பாஸ்டர்? ஒரு பிசாசு அலக்கழிச்சுன்னா போயிருன்னு அர்த்தம். ஆனா உள்ளேயே ஆடாம இருக்கு பத்தியில, அது ஈஸியா போவாது. அப்போ நிறைய சபைகளுக்குள்ள ஆடுற பிசாசு இருக்கா, ஆடாத பிசாசு இருக்கா? சத்தமா சொல்லுங்களேன். ஆடாத பிசாசு தான் நிறைய இருக்குது. நம்ம ஆடுனதை மட்டும்தான் பிசாசுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆடுற பிசாசை விட ஆடாத பிசாசு தான் ஆபத்தானது. என்ன சத்தத்தை காணுமே? என்ன புரிஞ்சுதா? எழுப்புதல் வரணுமா? சொல்லுங்க. பாகால் வல்லமைகள் அழிக்கப்படணுமா? எசபேலை வீழ்த்தணுமா? தேசத்துல எழுப்புதலை பார்க்கணுமா? தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணுமா? ஒரு யோசேப்பா எழுமணுமா? தனித்து நில், தனிமைப்படுத்திக்கொள். யார் யாரெல்லாமோ பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டோங்க. இனி இயேசுவை மட்டும் பிரியப்படுத்துவோம். சொந்த பந்தங்களை பிரியப்படுத்தி, சொக்காரங்களை பிரியப்படுத்தி, நண்பர்களை பிரியப்படுத்தி, உறவுகளை பிரியப்படுத்தி, எல்லாரையும் பிரியப்படுத்தி கடைசியில் அவரை துக்கப்படுத்திடுறோம்ல. அவரை துக்கப்படுத்திடுறோம்ல. இன்னைக்கு நான் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்காக நிற்பேன். ஆண்டவரே, அதற்காக நான் எதையும் இழக்க ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே, எதையும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும் அடியே. அல்லேலூயா. அப்படி ஒரு சேனை இந்த மாவட்டத்தில் எழும்புவதாக. தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு சேனை, பரிசுத்தம் உள்ள ஒரு சேனை, பிசாசை நடுங்க வைக்கிற ஒரு சேனை. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு சேனை இந்த மாவட்டத்தில் எழும்புவதாக. அப்படி ஒரு வாலிபர்கள் எழும்புவார்களாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி எழும்பிட்டா இந்த மாவட்டம் இயேசுவை அறியும். இந்த மாவட்டம் விடுதலை அடையும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவண்டை திரும்புவார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொள்வார்கள். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்கும். வெளிப்படையான அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. உற்சாகமா அல்லே சொல்வீங்களா? இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு தேவை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறவர்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? 24 மணி நேரம் நமக்கு தர்றாருல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க தனிமைப்படுத்துறீங்க? எத்தனையோ காரியத்தை இந்த உலகத்துல செய்யறோம். ஆனா தேவ சமூகத்துல தனியா எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஏங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் கூட ஆண்டவர் பேசினார். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம் என் சமூகத்துல தனியா வந்து உட்காருவேன்னு கேட்டார். நான் உடனே உற்சாகத்துல 3 மணி நேரம் சொல்லிவிட்டேன். ஆமா, நான் ரொம்ப உற்சாகத்தை 3 மணி நேரம் உட்காருவேன் ஆண்டவரேன்னு. ஓகே, குட் அப்படின்ட்டாரு. சோத்திரம். ஆண்டுடைய கிருபையினால டெய்லி 3 hours ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார பழகினேன். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பிறந்த நாளை கூட மறந்துடுவேன், ஆனா ரட்சிக்கப்பட்ட நாளை மறக்க மாட்டேன். சத்தமா ஒரு அலை சொல்லுவீங்களா? பிறந்த நாள் கொண்டாடி கொண்டாடி என்னத்தை கண்டங்கிறேன், என்னத்தை சாதிச்சேங்கிறேன். பிறந்த நாளை விட நீங்க மறுபடியும் பிறந்த நாள் தான் முக்கியமானது. இதுக்கு ஆமீன் வராது. கொஞ்சம் கஷ்டமான காரியம் இது. பிறந்த நாளை கொண்டாடுற, பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள் என்னத்தை கண்ட? யோபு சொல்ற, நான் பிறந்த நாளை சபிக்கிறேன். பிறந்த நாளை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆனா மறுபடியும் பிறந்த நாள் தான் விசேஷமானது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் இருக்குதே,
அன்றைக்கு கொண்டாடுங்கள், அன்றைக்கு நீங்கள் கலிகூறுங்கள், அன்றைக்கு அநேகரை அழைத்து அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துங்க, அன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, அநேகருக்கு இயேசுவை சொல்லுங்க. ஆமென். உற்சாகத்துல சொல்லிட்டேன், தினமும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு. தினமும் 3 மணி நேரம் உட்கார்ந்துருவேன். ஜெபம் ஓடுதோ ஓடலையோ 3 மணி நேரம் உட்கார்ந்துருவேன். ஏன்னா கர்த்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல, 3 மணி நேரம் உங்களுடைய சமூகத்துல உட்காருவேன்னு சொல்லிட்டேன்ல. அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உட்காருவேன். ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம் இல்லையோ உட்கார்ந்துருவேன். ஆண்டுடைய கிருபை 3 மணி நேரம் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். தென்கொரியா தேசத்துக்கு போயிருக்கும் போது அந்த ஜெப மலையில போய் ஜெபம் பண்ணும் போது என் கூட திரும்ப ஆண்டவர் பேசினார். இன்னும் 1 மணி நேரம் தருவியான்னு கேட்டார். அப்போ 3 மணி நேரத்தோட இன்னொன்னு என்ன செய்யணும், சேர்க்கணும். நான் அப்ப சொன்னேன், 4 மணி நேரம் நான் உட்காருவேன் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு 4 hours உங்களுடைய சமூகத்துல உட்காருவேன் பொருத்தனை பண்ணேன். 4 மணி நேரம் தினமும் ஆண்டுடைய பாதத்துல உட்கார கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. எவ்வளவு வேலைகள் வந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் வந்தாலும், எவ்வளவு கடமைகள் இருந்தாலும், எவ்வளவு நான் ஆமென் பிஸியா இருந்தாலும், தேவ சமூகத்தில் செலவழிக்க வேண்டிய நேரத்தை செலவழிக்கிறதுனால இன்றைக்கும் அவருடைய கரத்தில் பயன்படும் கருவியாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். சபையில 3000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. 25 சபைகளுக்கு தலைமை போதகரா வச்சிருக்கிறார். தமிழ்நாடு முழுசும் ஆமென் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்மனா வச்சிருக்கிறார். இது போக அநேக மாவட்டங்கள்ல முழு ஜெபங்களை ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறேன். இத்தனை பொறுப்புகள் எனக்கு இருந்தாலும் தேவ சமூகம் தான் எனக்கு முக்கியமானது. அங்க செலவழிக்கிற நேரம் தான் எனக்கு முக்கியமானது. அல்லேலூயா. 7 மணி நேரம் ஜெபம், முழு இரவு ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், இதே மாதிரி நிறைய ஜெபங்களுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். எந்த ஜெபத்திலையும் காணிக்க வாங்க மாட்டேன், இங்கேயும் வாங்க மாட்டேன். ஏன் எனக்கு தராதீங்க. ஆமா, எந்த ஜெபத்துக்கு போனாலும் காணிக்க வாங்க மாட்டேன். முழு ஜெபத்துக்கு போறேன், ஒரு மாசத்துக்கு 4-5 முழு ஜெபத்துக்கு போறேன். 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், எந்த ஜெபத்துக்கு போனாலும் காணிக்க வாங்க மாட்டேன். ஏன்னா ஜெபத்தை எழுப்பணும், ஜெபிக்கிறவங்களை எழுப்பணும். அவங்க தான் கடைசி காலத்துல எழுப்புதலை கொண்டு வர போறவங்க. யார் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தான் ஒரு அசைவு வரப்போகிறது. நல்லா கை தட்டணும், கை தட்ட நல்லா தட்டணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனா வேலையால் கூலிக்கு பாத்திரன் அல்லவா. நான் இங்க ஜோமிட்டு காணிக்க வாங்காம போயிட்டேன்னு வச்சிடுங்களேன், ஆண்டவர்ட்ட நான் வேற ஒண்ணும் கிடைக்க மாட்டேன். 10 ஆத்துமா தாருன்னு கேட்பேன். என்ன, நான் வர ஆண்டவரே, எங்க போனாலும் நான் பிரசங்கம் பண்றேன் ஆண்டவரே, எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்றேன் ஆண்டவரே, எவ்வளவு நேரம் ஜெபம் நடத்துறேன் ஆண்டவரே, எங்க போச்சனாலும் போறேன் ஆண்டவரே. எனக்கு என்ன வேணும்? திண்டுக்கல் போயிட்டு நான் வருவேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 10 புதிய ஆட்கள் வேணும். ஏன்னா சத்தத்தையே காணுமே. என்ன, இப்படித்தான் நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நிறைய ஜனங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு காணிக்கையை விட ஆத்துமாக்கள் தான் முக்கியம். ஆமென். ஜெபிக்கிறவர்கள் முக்கியம். நல்ல நல்ல சத்தமா ஒரு அலை சொல்வீங்களா? இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப வல்லமை இந்த இடத்தை நிரப்புவதாக. ஹalleluya. ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஒரு படையை கர்த்தர் எழுப்புவாராக. சத்தமா ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெறித்தனமாக தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த வெறிதான் எனக்கு. எப்படியாவது இந்த தேசத்துல பிணைகாசுகளை எழுப்பிடணும், ஜெபிக்கிற அவன் ஜெப வீரர்களை எழுப்பிடணும், யோசேப்புகளை எழுப்பிடணும். ஹalleluya. எப்போ நம்ம வாழ்க்கை முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள எதையாகிலும் செஞ்சிடணும் தேவனுக்காக. எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. என் கண்களால எழுப்புதல்ல பார்க்காம சாகவே மாட்டேன். என் கண்ணால பார்க்காம நான் சாக மாட்டேன். இந்திய தேசத்தின் எழுப்புதல, இந்திய தேசத்தின் அசைவை என் கண்களால நான் பார்ப்பேன். ஏன்னா 35 வருஷமா இதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 35 years I prayed for revival. 35 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் எழுப்புதலுக்காக. எழுப்புதலை பார்க்காம நான் சாக மாட்டேன். நான் சாவேன்னு சொன்ன ஆட்கள்லாம் செத்து போயிட்டான். கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
இன்றைக்கு ஆமென், உங்களை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை கர்த்தருக்காக வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களையே கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடுங்கள். யோசேப்புகளாய் எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. எந்த பாவத்தோடையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எத்தனை கோடினாலும் சரி, அதனால எவ்வளவு கிடைத்தாலும் பரவாயில்லை, என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் தரிசனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு திருமணமாகி இங்க என் பையன் வந்திருக்கான். அவனுக்கு இப்ப திருமணம் ஆயிற்று. அவன் குழந்தையாக இருந்த நாட்கள்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் எனக்கு ஒரு முறை தொடர்பு கொண்டார். அமெரிக்காவில் ஒரு தமிழ் சபையில ஒரு பாஸ்டர் தேவை. 200 விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்பவே அந்த பாஸ்டர் இறந்துட்டாரு. அங்க ஒரு இளம் போதகர் வேணும். நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். உனக்கு, உன் மனைவிக்கு, உன் குழந்தைக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அமெரிக்கா வந்து சேர்ந்துரு. நல்லா இருக்குல்ல? எவ்வளவு நல்லா இருக்கு ஆஃபர். நான் சொன்னேன், நோ, இந்த இந்தியாவிலேயே நான் வாழ்வேன், இந்த இந்தியாவிலேயே ஊழியம் செய்வேன், இந்த இந்தியாவிலேயே நான் சாவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி பல ஆஃபர் எனக்கு வந்திருக்குது. எல்லாவற்றை விட தேவ திட்டம் தான் முக்கியம், தரிசனம் தான் முக்கியம். உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அதனால தான் நான் இருக்கிறது ஒரு கிராமம். கர்த்தர் என்னை ஆயிரங்களாய் பெருக பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சிட்டில இல்ல. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எங்க ஊர்ல மொத்தமே 15,000 பேர் தான் இருக்காங்க. எங்க ஊர்ல மொத்தமே 15,000 பேர் இருக்காங்க. ஆனா சர்ச்சில் 3,000 பேரை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சா ஒரு அலை சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் என்ன கையை பிடிச்சி போன கான்ஃபரன்ஸ்ல என் கையை பிடிச்சி தனியா கூப்பிட்டு போய் சொன்னாரு. அவர்லாம் என்ன ஒரு காலத்துல மதிக்க மாட்டார். நம்ம பிரைஸ்லாம் சொன்னா கூட பிரைஸ்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து சிட்டில இருக்கிறாராம். அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அவருக்கு கீபோர்டெல்லாம் வாசிக்க தெரியுமா. சரி, வாசிக்க தப்பு இல்லை, இங்கிலீஷ் தெரியுதுலாம் தப்பு இல்லை. அது தெரிஞ்சதுனால மற்ற யாரையும் மதிக்கிறது இல்லை. நம்ம சிட்டில இருக்கிறோம், நம்ம பெரிய பாஸ்டர் அப்படின்னு யாரையும் மதிக்க மாட்டார். நான் விஷ் பண்ணா கூட விஷ் பண்ண மாட்டாருங்க. ஆனா இந்த வருஷம் என் கையை தனியா பிடிச்சு கூப்பிட்டு போய் சொன்னாரு, 30 வருஷமா 30 லட்சம் மக்கள் இருக்கிற சிட்டில இருக்கிறேன். 30 வருஷமா 30 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு பட்டணத்துல நான் ஊழியம் செய்யறேன். என்னால 300 பேரை கொண்டு வர முடியல, என்னால 300 பேரை ஆதாயப்படுத்த முடியல. ஆனா ஒரு கிராமத்துல எப்படியா 3000 பேரை தூக்குனீரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம மேல இருக்கிற கிருபை, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ஆட்களை அள்ளி கொண்டு வரும். எலியா மேல இருந்த அபிஷேகம், ஆவி யோவான் ஸ்நானகன்ட்ட இருந்த பொழுது அவனை தேடி ஜனங்கள் வந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த டிசம்பர்ல 5000 5000 நாங்க ரீச் பண்றோம். 5000 பேரை நாங்க கூட்டி சேர்க்கிறோம். அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த ஷெட் போடுறதுக்கு இப்பவே ஆர்டர் பண்ணிட்டேன். 5000 பேர் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில உட்கார்றதுக்கு ஷெட் போடுறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். எதுக்காக சொல்றேன் தெரியுமா? தேவ பிள்ளையே, உன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்க 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 உன்னை குறித்த தேவ திட்டம் தீவிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா. தாமதமானாலும் அதற்கு நீதான் காரணம். தேவ திட்டம் தாமதமானாலும் அதற்கு நீதான் காரணம். ஆனால் நிச்சயமாய் உன்னை கொண்டுதான் நிறைவேறும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை விடவே மாட்டார். நீ எங்க ஓடு உன்னை விட மாட்டார். உனக்காக ஒரு மீனை கூட ரெடி பண்ணுவார். ஆமேன். வரமாட்டீங்க, எங்க போவ நீ பார்ப்போம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஓந்தான் ஓடுனா வேலி வரைக்கும் தானே ஓடும். ஓனா ஓடிச்சுன்னா வேலி வரைக்கும் தான் ஓடும். எங்கயா நீ ஓட முடியும்? எங்க தப்பிக்க முடியும்? அவரால் வளைந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட யாரையும் கர்த்தர் விடவே மாட்டார். நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். யோசேப்பு தரிசனம் உள்ளவன், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவன். மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள், தகுதியானவன். தகுதியானவன். மூணாவது காரியத்தை எழுதிக் கொள்ளுங்கள், தகுதியானவன். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தகுதி உள்ளவன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சிலரிடத்துல தரிசனம் இருக்கிறது, அதற்கான அர்ப்பணிப்பு தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறதில் இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற தகுதிக்குள்ளே அவர்கள் வரவில்லை.
திரும்ப சொல்றேன், கவனிங்க. தேவன் விரும்புகிற தேறினவர்களாக வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, அப்படிதானே சொல்லி இருக்குது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை கையில ஒரு பெரிய பொறுப்பை, உதாரணமா ஒரு சின்ன பிள்ளை கையில ஒரு இயந்திர துப்பாக்கியை கொடுக்க முடியுமா? கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஆபத்து, சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து. அப்ப அந்த இயந்திர துப்பாக்கியை ஒருத்தர் கையில கொடுக்கணும்னா அதற்குரிய தகுதி உள்ளவராக அவர் என்ன செய்யணும்? பயிற்சி பெற்றவராக, தகுதி உள்ளவராக, அதை இயக்கும் சக்தி உள்ளவராக மாறணும். தேவன் யோசேப்பை கொண்டு போய் அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கணும்னா அதற்கு அவனுக்கு என்ன இருக்கணும்? குவாலிட்டி, தகுதி. இன்னைக்கு எங்க பிரச்சனை வரும் தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி வரமாட்டேங்குது. கவனிங்க, எல்லாம் இருக்குதுங்க. நல்லா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நல்லா உபவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் எவ்வளவோ ஆண்டவருக்காக என்ன அர்ப்பணிச்சிட்டேன், ஆனா தேவன் எதிர்பார்க்கிற அந்த தகுதி இன்னும் வரவில்லை. இது சுபாவ சம்பந்தமான காரியமாகவும் இருக்கிறது, அறிவு சம்பந்தமான காரியமும் இருக்கிறது, ஆற்றல் சம்பந்தமான காரியமாகவும் இருக்குது. இந்த மூணுலையுமே நம்ம தேறினவர்களாக மாறணும். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? சத்தமா ஒரு அலை சொல்வீங்களா? அதாவது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அந்தந்த வயசு வந்தா தகுதி வரும்னு சொல்றாங்க. வயசு வர்றதுனால தகுதி வராது. ஆமென். எந்த வயதிலும் அந்த தகுதிக்குள்ள நம்ம வரலாம். சில நினைக்கிறாங்க அந்தந்த வயசு வந்தா அந்த தகுதி வரும்னு. இல்ல, வயசான நிறைய பேருக்குள்ள அந்த தகுதி இல்லை. ஆனால் 30 வயதிலேயே அதற்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாறினான். 17 வயசுல தரிசனம் கொடுக்கிறார், 30வது வயசுல சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். கையை வைத்து ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். 13 வருஷத்துக்குள்ள அவனை அதற்குரிய தகுதி உள்ளவனாய் மாற்றினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் உருவாக்க தேவனால் முடியும். எவரையும் சிங்காசனத்தில் உட்கார வைக்க தேவனால் முடியும். நம்பினால் கையை வைத்து ஒரு அலை சொல்லலாம். உங்க பின்னணிய முக்கியம் இல்ல, உங்க படிப்பு முக்கியம் இல்ல, உங்க அழகு முக்கியம் இல்ல, உங்க அந்தஸ்து முக்கியம் இல்ல, ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த வயசுலையும் கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்ற முடியும். உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்ற முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு போதுமான ஞானம் இல்லையே, எனக்கு அறிவில்லையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது. நான் சொல்றேன், எதுவுமே தெரியாம இருக்கிறதா முத தகுதி. எனக்கு சத்தத்தை வரல, என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுதான் சரியான தகுதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும்னாலே தகுதி என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம்னு அர்த்தம். தகுதியை இழந்துட்டோம். எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம நினைச்சிட்டா தகுதியை இழந்துட்டோம். இல்லப்பா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், வேற யாரையாகிலும் அனுப்புன்னு சொல்லும் போது, இல்லப்பா இப்பதான் நீ தகுதியாய் மாறி இருக்கிற. முதலாவது தான் திறமையில செய்யலாம் நினைத்த பொழுது கர்த்தர் 40 வருஷம் அனுப்பிட்டாரு. ஆனா இப்ப என்னால முடியாதுன்னு சொல்லும் போது நீ ஃபிட் ஆயிட்டேங்கிறாரு. என்னைக்கு தெரியுமா? உம்மை என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மை என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உங்க கிருபைப்பா, உங்க இரக்கம்பா, உங்க தயவுப்பான்னு சொல்லி அவருடைய பாதத்திலே கடப்பீங்க. பார்த்தீங்களா? அப்பதான் தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீர்களா? இந்த தகுதியை நமக்குள்ள கொடுக்கிறவர் யார் தெரியுமா? ஆவியானவர். அதை குறித்து பேசுறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை. மதிய செஷன்ல நான் பேசுறேன். மதிய செஷன்ல அபிஷேகம் பெறாத எல்லாரும் அபிஷேகம் பெறுவீங்க. அபிஷேகத்தை இழந்தவங்களாம் அபிஷேகத்தை திரும்ப பெறுவீங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க மேல ரெட்டிப்பான அபிஷேகம் வரும். இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஆவியாண்டிய ஊற்றப்படுதலை இங்க நான் பார்த்துட்டு தான் தூத்துக்குடிக்கு போறேன். சத்தமா ஒரு அலை சொல்லுவீங்களா? ஆர் யூ ரெடி? ரெடியா? உற்சாகமா அலை சொல்லுங்க பாப்போம். வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் ஆவியானவர் இருந்தார், விசேஷித்த தேவர்களின் ஆவி அவனுக்குள் இருந்தது. திரும்ப சொல்றேன், என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவது என்னுடைய படிப்பல்ல, என்னுடைய அறிவல்ல, என்னுடைய பலன் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர். ஆவியானவர் வந்துட்டார்னாலே தகுதி உள்ளவனாய் மாற்றுவார். ஒரு மனிதனை தகுதி உள்ளவனாய் அவனை தூக்கி நிறுத்துவது ஆவியானவரே. நல்லா கவனிக்கணும். முதல்ல ஆவியானவர் தாவீது மேல் ஊற்றப்படுகிறார். தன் சகோதரர்கள் நடுவிலே
திரும்ப ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், யூதாவுக்கு ராஜாவாகிறான். திரும்ப ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான். அபிஷேகம் பெருக பெருக பொறுப்புகள் பெருகிற்று. உற்சாகமாலே சொல்வீங்களா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருக பெருக நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது உங்க மேல இருக்கிற அபிஷேகம். நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும். ஹalleluya, 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 ஆமென். அதனால தான் தாவீது பாவம் செய்த பொழுது ராஜ்யபாரத்தை எடுத்திராதிரும், ராஜாவா இருக்கிறத எடுத்திராதுன்னு சொல்லல, பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்திராதிரும். ஏன்னா பரிசுத்த ஆவியை நான் இழந்துட்டேன்னா நான் ஒண்ணும் இல்லப்பா. இவ்வளவு தூரம் என்னை ஒரு ராஜாவாக உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னை நீ ராஜாவாக வைத்ததுக்கு காரணம் என் மேல இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாரபட்சம் இல்லாம தருகிறார். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பேதுருல வாசிக்கிறோம் அல்லவா, பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்க. முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்புங்க. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சொன்னாரா சொல்லலையா? பைபிள்ல இருக்கா இல்லையா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், அபிஷேகத்தை நிச்சயமாய் தருவார். சத்தமா அவர்களே சொல்லுங்க பாப்போம். வசனம் உண்மையானால், சத்தியம் உண்மையானால், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், ஞானஸ்நானம் பெற்றிருப்பது உண்மையானால், அபிஷேகத்தை தருவது உண்மை. அல்லேலூயா. அபிஷேகம் வந்துச்சுன்னா நீங்க சாதாரண நபர் அல்ல, அசாதாரணமானவர்கள். அப்ப இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் இல்ல, கை தட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அவர் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆவியானவர் வரும்போது பலன் தருவார், அறிவு தருவார், ஆற்றல் தருவார், எல்லாம் தருவார். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிவான். வரங்களை தருவார், வல்லமை தருவார், கிருபை தருவார். அத்தனையும் அபிஷேகத்துக்குள்ள இருக்குதுங்க. அத்தனையும் அபிஷேகத்துக்குள்ள இருக்குது. அத்தனையும் அபிஷேகத்துக்குள்ள இருக்குது. எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் அதுதான் அபிஷேகத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது அபிஷேகம். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற பாடுகள், உங்களுக்கு அனுமதிக்கிற உபத்திரவங்கள், அது உங்களை உருவாக்கும். உங்களுக்கு நெருக்கங்கள், பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிதானே? துன்மார்க்கமா வாழ்றவன், பிசாசுக்கு பிரியமா வாழ்றவன் நல்லா இருக்கான், வெடி போட்டுட்டு சந்தோஷமா இருக்கான். ஆனா நாம தான் பல கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறோம். பலவீனங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள். நான் சொல்றேன், நன்மைக்கு என்னை உருவாக்கி தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு இருக்கிற சக்தி பாடுகளுக்கு இருக்குது. எந்த அளவு பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் உங்க வாழ்க்கையில வருதோ அந்த அளவு நீங்க சிறந்தவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். ஒரு 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 சிலை, ஒரு சிலை, அதுக்கு பக்கத்துல ஒரு கல்லு. அந்த சிலையை பார்த்து இந்த கல்லு சொல்லிச்சுதான், எல்லாரும் வந்து உன்னை வணங்குறாங்க, உன்னை பாராட்டுறாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கிறான்னு சொல்றாங்க. என்னை மிதிச்சுக்கிட்டு தான் ஒன்டே வராங்க, என்னை மிதிக்கிறாங்க, உன்னை மதிக்கிறாங்க. அப்போ அந்த சிலை சொல்லிச்சுதான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே பாறையில இருந்தா வந்தோம், உன்னையும் செதுக்குனா என்னையும் செதுக்குனா, தினமும் வந்து என்ன செதுக்குனா, தேவையில்லாத பகுதியெல்லாம் உடைச்சு எடுத்தான். நான் என்ன உடைக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்? ஒப்பு கொடுத்தேன். நான் சிலையா மாறிட்டேன். நீ உன்னை செதுக்கும் போது நீ உடைஞ்சு போயிட்ட, உன்னை கீழே கல்லா என்ன செஞ்சிட்டான்? போட்டுட்டான். நீ உடைஞ்சதுனால கல்லா மாறின, நான் செதுக்கப்பட்டதுனால சிலையாய் மாறினேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? குடும்பத்தாரை வச்சு செதுக்குவாரு, ஆமேன். பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சு செதுக்குவாரு, கூட படிக்கிறவங்களை வச்சு செதுக்குவாரு, நம்மை நேசிக்கிறவங்களை வச்சு செதுக்குவாரு, சுத்தி ரவுண்டு கட்டி நம்ம அடிப்பாரு. என்ன அழில வரமாட்டீங்க? என்ன இந்த அடி அடிக்கும் போது அழகான சிலையாய் மாறிடுவோம். அவன் ஆசீர்வாதமா மாறிடுவோம், அநேகருக்கு பிரயோஜனமா மாறிடுவோம். அடி வர மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுக்கிற பாடுகள், நெருக்கங்கள், பல நெருக்கங்கள். ஆண்டவரே ஏன் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? ஆண்டவரே நான் மட்டும் எதுக்குப்பா இப்படி 20 வெள்ளி காசுக்கு விற்கப்படணும்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்ன 20 வெள்ளி காசுக்கு விற்காங்களே. ஐயோ, என்ன அடிமையா போத்திபார் வீட்டுக்கு அனுப்புறாங்களே. ஐயோ, நான் எங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமா வசதியா இருக்கிறாங்க. ஆமென். ஐயோ, செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்களே.
போகிற பாதை கடினமான பாதை, வேதனை நிறைந்த பாதை. நான் ஒன்று சொல்லட்டுமா? யாராவது எனக்குன்னு யார் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து தப்புங்க. உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி உள்ளவன் யோசேப்பு மட்டும்தான். அப்பா அம்மாவும் இல்லை, சபையும் இல்லை, பாஸ்டரும் இல்லை, நண்பர்களும் இல்லை, உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவன் அந்த பாடுகளை சகித்தான், அதை நன்மையாக ஏற்றுக்கொண்டான். அதனால தான் தகுதி உள்ளவனாய் மாறினான். நல்ல உற்சாகமா இல்லை சொல்லுவீங்களா? இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தும் நம்ம உருவாக மாட்டேங்கிறோம். எல்லாம் இருக்குது ஆனா உருவாக மாட்டேங்கிறோம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நம்ம வீடுகளில் கவனிங்க, நம்ம வீடுகளில் ஸ்தோத்திரம், நீங்க உங்க ஏரியாக்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பானை செய்யற இடத்துக்கு போங்க. மண்பானை செய்யற இடத்துக்கு போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த மண்பானை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணை முதல்ல காலுக்குள்ள போட்டு என்ன செய்வான்? மிதிப்பான், நல்லா மிதிப்பான். அந்த மண்ணுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை போட்டு ஏசும். என்ன இப்படி மிதிக்கிறியடா, ராத்திரி பகலா என்ன மிதிக்கிறியடா. அவன் ஏன் மிதிக்கிறான் தெரியுமா? சாஃப்டா மாறுறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. மிதிச்ச உடனே தூக்கி சக்கரத்துல வச்சு என்ன செய்வான்? ஐயோ எனக்கு தலை சுத்துதே, என்ன செய்யற? சுத்திரியே, என்ன பாடா படுத்துறியே. அவன் சொல்ல சத்தம் கட்டாம இரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சுத்தி அழகா ஒரு பாத்திரமா மாறிடும். அப்பாடா, நம்மள பாத்திரமா மாத்திட்டான்ப்பா, இனி விட்டுருவான்னு நினைச்சா எங்க கொண்டு வைப்பான்? நெருப்புக்குள்ள கொண்டு வைப்பான். ஆட பாவி, நீ மிதிச்சதை விட சக்கரத்துல வச்சு சுத்தினதை விட இப்போ கொடுமை பண்றியடா, என்ன கொண்டு நெருப்புக்குள்ள வைக்கிறியேன்னு அது நெருப்புக்குள்ள உட்கார்ந்து அழும். என்ன கொண்டு தீக்குள்ள வச்சிட்டா, என்ன நெருப்புக்குள்ள வச்சிட்டான்னு அழும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பானை அப்படி எடுப்பான். எடுத்த உடனே அந்த பானை கலரே மாறும், அந்த பானையுடைய தன்மை மாறும். நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு மீன் குழம்பு வைப்பாங்க, அதை வச்சு சமையல் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒன்று சொல்லட்டுமா? இனி எத்தனை மணி நேரம் அடுப்புல இருந்தாலும் அந்த பானை உடையாது. ஏன்னா அது உருவானதே நெருப்புல தான். கையை தட்டி கத்தர மையப்படுத்துங்க பாப்போம். அந்த பானை உடையாது, ஈஸியா உடையாது. ஏன்னா அது உருவானதே எதுலதான்? நெருப்புலதான் உருவா இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை தேவனுடைய கரத்துல, குயவன் கையில அவர் உங்களை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் எந்த நெருப்பும், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பும் சேதப்படுத்தாத நபர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. தரிசனம் உள்ளவன், 2வது தனிமைப்படுத்தி கொண்டவன், 3வது அதனால தான் அவன் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா வச்சு அன்னைக்கு இருந்த மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்களானால் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்க ஊருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்க பட்டணத்துக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.